ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 1 வந்து உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் தான். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு 3 இருக்கா தடவை படிச்சுக்கோங்க. எலிப்ஸு, பேரபோலா, ஹைப்பர்போலா அது 3 வரைகிறதுக்கு. ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங் 2D 3D வந்து உங்களுக்கு டைம் தான் பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் 2 வந்து உங்களுக்கு ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன். ஸோ கொஸ்டின் வந்து இப்படி தான் இருக்கும். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ் வித் எட்ஜ் பேரலல் டு ஹெச்பி இல்லை விபி இல்லாட்டி பெர்பெண்டிகுலர் டு ஹெச்பிஆர் விபி இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 டாப்பிக்கே தரவை படிச்சுக்கோங்க. யூனிட் 3 வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா யூனிட் 3ல வந்து ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட். ஸோ இதுலேருந்து 2 டாபிக் படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து செக்ஷன் ஆஃப் சாலிட் வித் கட்டிங் பிளேன். அடுத்தது வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேசஸ். நீங்கள் படிக்க வேண்டிய என்னென்னா ப்ரிசம், பிரமிட், சிலிண்டர், கோனுக்கு இந்த 2 டாப்பிக்லேயுமே நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேஸ்லையும் கேட்கலாம், இல்லைன்னா செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ்லேயும் கேட்கலாம் யூனிட் 3ல் வந்து. ஸோ இந்த 4 சாலிட்ஸுமே வரைஞ்சி பார்த்துக்கோங்க. யூனிட் 4 வந்து உங்களுக்கு ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன். அதில் வந்து ப்ரிசம், பிரமிட், சிலிண்டர், கோன், கியூப் சரியாக நான் 5 கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து எப்படி படிக்கணும்னா பென்டகனல் பிரமிட், ஹெக்ஸகனல் பிரமிட், ஸ்கொயர் பிரமிட் இந்த மாதிரி எல்லா கேஸ்க்குமே வந்து பார்த்துக்கோங்க எப்படி வரையணும்னு. யூனிட் 5 வந்து அதே 5 சாலிட்ஸும் பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷனில் எப்படி வரைகிறது பார்த்துக்கோங்க. ஸோ இட் மேபி ஹெக்ஸகனாக இருக்கலாம், பென்டகனாக இருக்கலாம், ஸ்கொயராக இருக்கலாம், ஸோ எதுனாலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் படிச்சுக்கோங்க. ஸோ இந்த ட்ராயிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரெகுலராக வரைஞ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீட்டாக வரைங்க. அதுமாதிரி எல்லா பாயிண்ட்ஸுமே எல்லாம் மார்க் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து மார்க்ஸ்லாம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ வந்து 5 கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ 100க்கு நீங்கள் எழுதுவீங்க, அதை வந்து 50%ஆக கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்படி தான் அவங்க ரெகுலேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா தரவாக வரைஞ்சி பார்த்துக்கோங்க. ஸோ மாடலுக்கு வந்து பழைய யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பரை நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. That's all. Thank you for watching. If you like this video, subscribe our channel.